லெட்ஸ் கோ. வாங்க நண்பர்களே, இன்றைக்கி நம்ம என்ன சமைக்கலான்னு பார்க்கலாமா? உங்களுக்கெல்லாம் மீன் பிடிக்கும். மீன் நீங்களாம் எப்படி சமைப்பீங்கன்னு சொல்லுங்கள். எப்போவுமே மீன் பார்த்திங்கன்னா வாங்கிட்டு வந்தோம்னா மஞ்சத்தூள் உப்பும் போட்டு நம்ம எல்லாம் வாஷ் பண்ணி எடுத்துடுவோம். அதுக்கப்புறம் நம்ம வீட்டில் அரைச்ச மிளகா பொடி இருக்குது, அதோட கார்ன்ஃப்ளவர் மாவு ஆட் பண்ணி உப்பு தேவையான அளவு போட்டுட்டு லெமன் வேணால் மிக்ஸ் பண்ணிக்கலாம், கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும். இதெல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணிங்கன்னா சூப்பராக இருக்கும். அதை ஒரு 10 நிமிஷம் ஃபேன் காற்றுல வச்சுருந்திங்கன்னா ஆறிடும். மசாலாலாம் அதில் ஆட் ஆயிரும். ஆட் ஆனதுக்கப்புறம் நீங்கள் எண்ணெயில் போட்டு பொரிச்சிங்கன்னா ரொம்ப அருமையாக இருக்கும். பெரியவங்களுக்கு மட்டும் இல்லாமல் சின்ன குழந்தைகளுக்கும் கொடுக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா ஒமேகா 3 நிறைஞ்சது மத்தி மீன். அதனால் மத்தி மீன் டெய்லியுமே நம்ம சேர்த்துக்கிறது நல்லது தான். எண்ணெயில் பொரிக்காமல் மீன் குழம்பு வச்சு சாப்பிட்டாலும் தனி டேஸ்ட்டு தான். நம்ம வீட்டில் பார்த்திங்கன்னா நான்வெஜ்ஜுனாவே நம்ம வீட்டு ஆளுங்க தான் சமைக்கிறது, நம்ம சமைக்கிறது இல்லைங்க. அவர் சமைச்சா தனி டேஸ்ட்டாக இருக்குது. அது எப்படின்னு தெரியல, நம்ம எத்தனை தடவை சமைச்சாலும் டேஸ்ட் வர மாட்டேங்குது. அவங்க சமைக்கிறப்ப பார்த்திங்கன்னா அது தனி டேஸ்ட்டாக இருக்குது. சரி வாங்க, இன்னும் நம்ம அடுத்ததுக்கு போகலாம். இப்போது மக்கள் பார்த்திங்கன்னா எதை நோக்கி போகிறேனே தெரியாமல் இருக்குது. வேலை ஓடிடுறாங்க, உடம்ப கவனிக்கிறது இல்லை. இதனால் எவ்வளோ பிரச்சனைகள் ஆகுது. பசங்க வேலைன்னு பேரண்ட்ஸ் போகிறங்காட்டிக்கு பசங்க என்ன பண்ணுறானுங்கன்னு தெரிய மாட்டேங்குது. இப்போ சின்ன வயசுலேயே பார்த்திங்கன்னா கஞ்சா அது மாதிரி நிறையா ட்ரக்ஸு அடிக்ட் ஆகிடுறாங்க. 10வது படிக்கிற பையன், ஒரு ரிலேட்டிவ் ஒருத்தர் சொன்னாங்க, இது மாதிரி 10வது படிக்கிற பையன் ட்ரக்ஸ் அடிச்சுட்டு இது மாதிரி பேட் வேர்ட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணான்னு சொன்னாங்க. சட்டம் கடுமையாக தான் இருக்குது ட்ரக்ஸுக்கு. ஸ்போர்ட்ஸை எடு, ட்ரக்ஸை விடுன்னு அழகாக நம்ம அண்ணன் சொல்லியிருக்கிறாரு. வரவேற்கத்தக்க விஷயம். எல்லோரும் மக்களாகிய நம்மளும் இதுக்கு ஹார்ட் ஒர்க் போடணுங்க. அப்போனா தான் தமிழ்நாடு மிக சிறந்த மாநிலமாக உருவாகிறதுக்கு நம்ம வழிவகுக்கணுங்க. இப்போ பார்த்திங்கன்னா ஒரு விஷயம், நம்ம மழை இல்லைன்னு சொல்லி கர்நாடகா அங்கேருந்து நமக்கு தனி டிஎம்சி திறந்து விடலன்னு சொல்லி பேசுகிறோம். ஏன் அந்த மழையை நம்மளே உருவாகிறதுக்கு திட்டம் வகுக்கக்கூடாது? இப்போ முன்னாடியெல்லாம் பார்த்திங்கன்னா மழை பெஞ்சிட்டே இருக்கும். நான் சின்ன வயசாக இருக்கிறப்ப பார்த்திங்கன்னா மழை எனி டைம் பெஞ்சிட்டே இருக்கும். வெயில் காலத்துலலாம் கோடை மழை பயங்கரமாக அடிக்கும். இப்போல்லாம் கோடை மழைங்கிற பேச்சுக்கே இடமில்லை. திருப்பூரில் பார்த்திங்கன்னா 28ஆம் தேதி மழை இருக்குதுன்னு சொன்னாங்க. பார்த்திங்கன்னா இங்கே நம்ம ஏரியாவில் ஒரு சொட்டு மழையும் கூட வரல. காரணம் என்ன? எல்லா கட்டிடங்களும் ஆயிடுச்சு, வீட்டை சுற்றி மரமலே இல்லை. ஸோ கவர்மெண்ட் பார்த்திங்கன்னா வீட்டுக்கு ஒரு மரம் வளர்ப்போம்னு சொல்கிறாங்க. ஆனால் மரத்தை வளர்க்குறதுக்கான இடம் அவங்க தான் உருவாக்கி தரணும். பப்ளிக் பிளேஸில் டிச்செல்லாம் போட்டாங்க, பாதாள சாக்கடை ஒரு பக்கம். என்ன பண்ணுறது? நீங்களே கவர்மெண்ட்டே முன்னெடுத்து வீட்டுக்கு ஒரு மரம் வளர்ப்போம்னு சொல்லி வீட்டுக்கு முன்னாடி நீங்களே ஒரு மரத்தை நட்டு வைங்க அப்படின்னு தமிழக மக்களாக சார்பாக கோரிக்கை வைக்கலாம். அடுத்தது பார்த்திங்கன்னா இப்போது கவர்மெண்ட் எக்ஸாமுக்கு படிக்கிறாங்க, 10 லட்சம் பேர் படிக்கிறாங்க. எழுதுகிற இடத்துல 26 வேக்கன்சி தாங்கிறப்போ கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. ஏன்னா எத்தனை காம்படிட்டர்ஸ் இருப்பாங்க. ஆனால் பரவாயில்ல, 26 சீட்டில் நம்ம ஏன் ஒரு சீட்டாக இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு பாடுபடுற மக்கள் இருக்கிறாங்க. ஓகே, வாழ்த்துக்கள். அடுத்தது மெடிசன் சைடு பார்த்திங்கன்னா சிறந்த பாதுகாப்பு இல்லைன்னு சொல்கிறாங்க. போன ஆட்சியிலெல்லாம் பார்த்திங்கன்னா நமக்கு தெரிஞ்சவங்களே சொல்கிறாங்க, அங்கே இது மாதிரி காசு வாங்குறாங்க, சரியாக ட்ரீட்மெண்ட் இல்லை அப்படின்னு. இந்த ஆட்சியில் முழுவதுமாக மாற்றி தரணும் நம்ம டிவிக்கு. அதுக்காக நம்ம எல்லோரும் சேர்ந்து பாடுபடுவாங்க. கவர்மெண்ட் ஸ்கூலில் பார்த்திங்கன்னா இங்கிலீஷ் அப்படிங்கிற நாலேஜ் கொஞ்சம் குறைவாகவே இருக்குது. நமக்கு தமிழ் எந்தளவு முக்கியமோ அதே மாதிரி அண்டை நாடுகளோட நம்ம பேசுகிறப்போ இங்கிலீஷு ரொம்ப முக்கியமானதாக இருக்குது. அதனால் கவர்மெண்ட் ஸ்கூலில் இங்கிலீஷுக்கு கொஞ்சம் முக்கியத்துவம் கொடுத்து இங்கிலீஷையும் நம்ம கற்றுக்கிற மாதிரி குழந்தைங்களுக்கு டெய்லி சொல்லி கொடுங்க. தமிழ் நம்ம டெய்லியுமே அன்றாட வாழ்க்கையில் பேசிகிட்டு இருக்கோம், அதனால் நமக்கு ஈஸியாக அப்சர்வ் ஆகிடுது. இங்கிலீஷ் நாலேஜ் இல்லாமல் இன்டர்வியூ அட்டன் பண்ணுறப்பெல்லாம் பார்த்திங்கன்னா இங்கிலீஷு பேச முடியல, அதனால் நீங்கள் செலக்ட் ஆகலை அப்படிங்கிற ஒரு தகவல் நமக்கு கிடைக்கிது. நம்மளுடைய வாழ்க்கையோட எக்ஸ்பீரியன்ஸில் நம்ம சொல்கிறோங்க, இது மாதிரி இங்கிலீஷ் நாலேஜ் இல்லை, ஸோ நீங்கள் வேண்டாம், நீங்கள் அடுத்த இதை ட்ரை பண்ணுங்கன்னு சொல்லி விட்டுறாங்க. இதெல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம கவர்மெண்ட் ஸ்கூலில் ஸ்டெப் எடுக்கணுங்க. அதே மாதிரி யாருக்கிட்டேயும் ஜாதி பாகுபாடு எல்லாம் எதுவுமே பார்க்கக்கூடாதுங்க. பிறப்பால் அனைவரும் சமம் அப்படிங்கிற நம்ம முறையை நம்ம கொண்டு வரணும், நம்ம குழந்தைங்களுக்கும் பழக்கி கொடுக்கணும். இப்போ வழியிலே பார்த்திங்கன்னா நம்ம வாழ்க்கை முறையை நிறையா கற்றுக்கணுங்க.
போகிற வழியில் பார்த்திங்கன்னா ஆக்சிடெண்ட் ஆகுது. எத்தனை பேர் அதை கடந்து போகிறாங்க. ஹெல்ப் பண்ணணுங்கிற மைண்டு இப்போ யாருக்குமே இல்லை. அப்போ நம்ம என்ன நினைக்கிறோம், ஹெல்ப்பிங் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒன்று மறந்தே போயிடுறோம். இப்போ நிறையா பேர் பார்த்திங்கன்னா ரவுடிசமில் ஈடுபடுறாங்க. அந்த ரவுடிசமுக்கான காரணம் என்னென்னு யோசிச்சிங்களா? அவங்கள சுற்றி இருக்கிற அட்மாஸ்பியர் சரியில்லை. ஸோ அவங்கள சுற்றி இருக்கிற அட்மாஸ்பியர் நல்ல முறையில் இருந்தால் அவங்க ஏன் ரவுடி ஆகுறாங்க? கவர்மெண்ட் இது மாதிரியெல்லாம் தடுக்கிறதுக்கு ஸ்டெப் எடுங்க. ஸோ இதுலேருந்து என்ன தெரியுதுன்னு பார்த்திங்கன்னா, நம்ம ஒரு ஏரியாவுக்கு ஒரு ஏரியா இருக்குதுன்னு வச்சிங்கன்னா, ஒரு 500 குடும்பங்கள் இருக்குது. அந்த 500 குடும்பங்களுக்கும் பார்த்திங்கன்னா ஒரு 2 காவலரை நியமிங்க. 2 காவலர்கிட்ட எல்லா டீட்டெயிலும் போகிற மாதிரி டேட்டாவை எடுக்க சொல்லுங்கள். அப்போது குற்ற சம்பவங்கள் இதனால் தவிர்க்கலாம். அடுத்தபடியாக பார்த்திங்கன்னா, மக்கள் ரொம்ப மனவேதனையில் இருக்காங்க. ஏன்னு தெரியல. ஸ்ட்ரெஸ்ஸுனால மக்கள் பார்த்திங்கன்னா தவறான முடிவுகள் எடுக்கிறாங்க. ஸோ இந்த ஸ்ட்ரெஸ் எல்லாம் தவிர்க்கிறதுக்காக சிறந்த கொடுக்கணும். அவங்களுக்கு சிறந்த கவுன்சிலிங் சென்டர் அமைங்க. மருத்துவத்துறையிலாக இருந்தாலும் சரி இருக்குது, ஆல்ரெடி பரவாயில்ல. இருந்தாலும் மேன்மேலும் அதிகரிக்கணும். அது மட்டும் இல்லாமல் இந்த ஏரியாவுக்கு 2 காவலர்களை நியமிக்க சொன்னோம் பார்த்திங்களா, அது கூடயே சிறந்த ஒரு குழு அமைங்க. அந்த ஏரியாவுக்கு தேவையான என்னென்ன பண்ணுறாங்க. ஸோ அவங்க ஒரு சுச்சுவேஷன் இருக்கலாம், தவிர்க்க முடியாத ஒரு முடிவை எடுக்கலாம். அந்த முடிவை எடுக்கிறப்போ அவங்க குடும்பம் எந்த அளவுக்கு பாதிப்படையுது. இப்போ பார்த்திங்கன்னா எக்ஸாம் எழுதுறதுக்கு பயந்துட்டு எத்தனை குழந்தைங்க தவறான முடிவுகள் எடுக்கிறாங்க. இதனால் பேரண்ட்ஸ் சப்போர்ட் மட்டும் பத்தாது, மக்களாகிய சிறந்த கவுன்சிலிங் சென்டர் அமைச்சு தந்து அவங்களுக்கு உண்டான தனி கவுன்சிலிங்கை கொடுக்கணுங்க. இதே மாதிரி மாணவர்கள் பார்த்திங்கன்னா என்னென்ன துறையில் சிறந்து விளங்குறாங்களோ அவங்களுக்கு இம்பார்ட்டன்ட் கொடுங்க. ஒன்று இப்போ நான் படித்ததை வச்சு சொல்கிறேன் பாருங்கள். நம்மளுடைய வாழ்க்கை முறையில் நல்லா படிக்கிற ஸ்டூடெண்ட்க்கு மட்டும்தான் இம்பார்ட்டன்ட் கொடுக்குறாங்க. நல்லா படிக்காத ஸ்டூடெண்ட்ஸ்க்கு என்ன, நீ ஒன்றுமே பண்ண மாட்டேங்கிற, உருப்பட மாட்டேங்கிற அப்படின்னு சொல்லியே மட்டம் தட்டிடுறாங்க. இப்போது அந்த முறையெல்லாம் தவிர்க்கணும். எப்படி மனுஷங்க எல்லாரும் சமன்னு சொல்கிறோமோ அதே மாதிரி படிப்புலேயும் சம அளவில் இருக்கணும். திறமையை ஊக்குவிக்கணும். ஒரு குழந்தை படிக்கலைன்னா அவனுடைய பின்னணி என்னென்னு நம்ம யோசிக்கணும். ஸோ வீட்டு சுச்சுவேஷன் அப்படி அதனால் அந்த பின்னணி என்னென்னு யோசிச்சு அதுக்கு சிறந்த முறையில் ஹெல்ப் பண்ணி அந்த குழந்தைய படிக்க வைக்கிறதுக்கு ஊக்குவிக்கணுங்க. அதனால் சிறந்த ஆசிரியருக்கான சிறப்பான விருதுகளெல்லாம் வழங்கணுங்க. மக்கள் சார்பாக கேட்டுக்கொள்கிறேன். குழந்தைங்களுக்கு பார்த்திங்கன்னா ராகி லட்டு ரொம்ப ஹெல்த்துக்கு நல்லது. ராகி சாப்பிட்டா கால்சியம் சத்து அதிகமாக கிடைக்கும். ரத்த சோகை நோய் இல்லாமல் போகும். அதனால் பார்த்திங்கன்னா குழந்தைங்களுக்கு லட்டு செஞ்சு தரலாம். ராகி கூழெல்லாம் சமைச்சா ஒவ்வொரு குழந்தைங்க சாப்பிட மாட்டாங்க. அதனால் பார்த்திங்கன்னா ராகி மாவை வேக வச்சு அதில் ராகி மாவு கூடயே கொஞ்சம் கரும்பு சர்க்கரை தேவையான அளவு லைட்டாக மிக்ஸ் பண்ணி வேக வச்சுருங்க. வேக வச்சு எடுத்துகிட்டு அது கூட நல்லெண்ணெய் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா பாவு காய்ச்சி வச்சது, வெல்லம் இல்லைன்னா கருப்பட்டி ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டுங்க. அந்த கருப்பட்டி பாவை எடுத்து அதோட காய்ச்சி மிக்ஸ் பண்ணிவிட்டு தேங்காய் ஃப்ரெஷ்ஷான தேங்காய் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாங்க. நல்லெண்ணெய் மிக்ஸ் பண்ணி அதை கொஞ்சம் பால் மாதிரி உருண்டை பண்ணி கொடுத்தோம்னா லட்டு. குழந்தைங்க நல்லெண்ணெய் ஃப்ளேவருக்கும் ராகி மாவுக்கும் செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. சாப்பிட்டு பாருங்கள். நம்ம குழந்தைங்க பார்த்திங்கன்னா ஸ்கூல் விட்டு வந்தோன்னே சாப்பிட்ருவாங்க. என்னம்மா செஞ்சு வச்சுன்னு கேட்பாங்க. ராகி லட்டுன்னொன்னே ஆசையாக விரும்பி சாப்பிடுவாங்க. அதே மாதிரி நீங்களும் உங்கள் குழந்தைங்களுக்கு ஸ்நாக்ஸ் எல்லாம் வீட்லேயே சமைச்சு கொடுத்து பழகுங்க. இப்போ நான் எல்லாருமே வெளியிலையும் வாங்கி சாப்பிட்ற சுச்சுவேஷன் அப்படி ஓகே பரவாயில்ல. ஆனால் கொஞ்சம் அது கூட நம்மளும் வீட்லேயும் தயார் பண்ண ஹெல்த்தியான ஸ்நாக்ஸையும் நம்ம கொடுத்து பழக்கணும் கேட்டுக்கொள்கிறேன். இதே மாதிரி நிறையா விஷயங்கள் இருக்குது தமிழ்நாட்டில் பேசுகிற அளவுக்கு. இருந்தாலும் பரவாயில்ல, இன்றைக்கி கொஞ்சம் விஷயங்களாச்சும் நம்ம கிளியர் பண்ணியிருக்கிறோம், 2-3 விஷயங்கள். ஸோ நம்ம சிஎம் அண்ணா அவர்கள்கிட்ட மக்களாகி நம்ம கேட்டுக்கொள்கிறது அதுதான். மக்களுக்கு ரொம்ப ரொம்ப எந்த விஷயங்கள் ஆபத்தாக இருக்குதோ அந்த விஷயத்தில் டீப்பாக வாட்ச் பண்ணி அதுக்கான சொல்யூஷன் கொடுங்கன்னு தான் நம்ம கேட்குறோம். ஸோ உங்களுக்கு தகுந்த விஷயங்கள் ஏதாவது இருந்தால் நீங்களும் சொல்லுங்கள். ஓகே. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம குழந்த பார்த்திங்கன்னா எங்கள் அம்மாவோட கண்ணாடி, பாட்டிம்மாவோட கண்ணாடி எடுத்து போட்டு ஒரு ஜாலியாக ஒரு நிமிஷம் போட்டு என்ஜாய் பண்ணிகிட்டு இருக்காளுங்க. ஸோ அவங்கவுங்க பாட்டியோடதுன்னா அவங்களுக்கு பெருசு தானே, அம்மாங்களதோட தெரியாது. குட்டியாக பார்த்திங்கன்னா நவால் பழம் வாங்கிட்டு வந்தாங்க. நவாப்பழம் சீசன் பார்த்திங்கன்னா ரெடி ஆகிடுச்சு. நவாப்பழ ரெசிபிஸ் தான் நிறையா இருக்குது. நீங்களும் நவால் பழம் இருந்ததுன்னா சமைச்சு சாப்பிட்டு பாருங்க. இதுவும் கொஞ்சம் உடம்புக்கு ஹெல்த்தான ஃபுட்டு தான் நாவல் பழம்.
ஓகே, இன்றைக்கி நம்ம இந்த வீடியோ பார்த்தோம். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.